எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரேங்க் யுவர் யூடியூப் வீடியோஸ் இன் 24 ஹவர்ஸ். அதாவது ஒரு யூடியூப் வீடியோவை 24 மணி நேரத்துக்குள்ளே எப்படி ரேங்க் பண்ணுறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதை நான் ஒரு லைவ் டெமோவாக என்னோடய யூடியூப் சேனல்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். யூடியூப் வீடியோஸை எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும்னு தெரியணும்னா என்னோடய ப்ரீவியஸ் செஷன் பாருங்கள். லிங்க் வேணுன்றவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில யூடியூப் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ரேங்க் பண்ண முடியும். அதில் ஃபாலோயிங் 5 மெட்ரிக்ஸ், அதாவது கீவேர்ட் டிஃபிகல்ட்டி, வாட்ச் டைம், கிளிக் த்ரூ ரேட், ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட், அப்புறம் மெட்டா டேக்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு யூடியூப் வீடியோவை ரேங்க் பண்ண முடியும். இதில் சில மெட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா நாம் செய்ய வேண்டிய வேலை. சில மெட்ரிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் கால்குலேட் பண்ணும். இந்த மெட்ரிக்ஸில் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி அண்ட் மெட்டா டேக்ஸ் இது ரெண்டும் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டா யூடியூப் சில மெட்ரிக்ஸை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணும். எக்ஸாம்பிள் வாட்ச் டைம், கிளிக் த்ரூ ரேட், ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட். இது மூணு யூடியூப் பார்க்குற வேலைங்க. கீவேர்ட் டிஃபிகல்ட்டி அண்ட் மெட்டா டேக்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே அதர் 3 ஆப்ஷன்ஸ், அதாவது வாட்ச் டைம், கிளிக் த்ரூ ரேட், ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம டேரெக்டாக எப்படி இதை டெவலப் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி. ஒரு கீவேர்டை பேஸ் பண்ணி தான் நாம் நம்ம யூடியூப் வீடியோவை ரேங்க் பண்ண முடியும். எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்டு நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் லாங் டெயில் கீவேர்ட்ஸாக இருக்கணும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எடுத்தெடுப்புலேயே நம்ம போய் பெரிய காம்படிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம லாங் டெயில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரேங்க் பண்ணோம்னா ஃபர்தராக போக போக ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸை நம்ம ரேங்க் பண்ண முடியும். ஸோ இப்போ தான் நம்ம பிகினர்ஸாக உள்ளே வரும் போது லாங் டெயில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரேங்கிங் பண்ணுறதுக்கு. இதை நம்ம லைவாக நம்ம வர டெமோவில் பார்க்கலாம். அப்புறம் காம்படிட்டர் அனாலிசிஸ் அண்ட் சர்ச்சரோட இன்டென்ட், அதாவது அவர் என்ன எண்ணத்தில் அதை சர்ச் பண்ணுறாருன்றது. இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு தான் நம்ம கீவேர்டை டிசைட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங் டெயில் கீவேர்டையும் ஷார்ட் டெயில் கீவேர்டையும் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெயில் கீவேர்டோட கீவேர்ட் டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா 83 இருக்குது. இட் மீன்ஸ் தட் உங்களால் இதை ரேங்க் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு. அதே சமயத்தில் லாங் டெயில் கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஈஸி டு ரேங்க். கீவேர்ட் டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா 54 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு லாங் டெயில் கீவேர்டை செலக்ட் பண்ணி நம்மளோட வீடியோஸை போட ஆரம்பிச்சோம்னா ஈஸியாக ரேங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்தராக நம்ம ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ என்னோடய சேனல்லேருந்து ஒரு லைவ் டெமோ ஒன்று நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேங்க் யுவர் வெப்சைட் இன் 24 ஹவர்ஸ்ன்ற லாங் டெயில் கீவேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற ரெலவெண்ட் டேக்ஸை நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஹவு டு ரேங்க் யுவர் வெப்சைட் ஆன் கூகுள் இன் 24 ஹவர்ஸ் இஸ் த டைட்டில். இப்போ நான் கீழே அதுக்கேற்ற ரெலவெண்ட் ஆனால் லாங் டெயில் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் ரேங்க் யுவர் வெப்சைட் இந்த ஷார்ட் டெயில் கீவேர்ட். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேங்க் யுவர் வெப்சைட் ஆன் கூகுள் இன் 24 ஹவர்ஸ்ன்றது ஒரு லாங் டெயில் கீவேர்ட். நீங்கள் இதில் கிளியராக பார்த்தா தெரியும், என்னோடய லாங் டெயில் கீவேர்ட்ஸ் எல்லாம் ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதே சமயத்தில் என்னோடய ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் எல்லாம் ரேங்க் ஆக ஆரம்பிக்கலை. நான் விட்ஐக்குன்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது உங்களுக்கு என்னென்ன ரேங்க் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுது. அந்த விட்ஐக்கு பற்றின வீடியோவை நான் செப்பரேட்டாக போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம். வாட்ச் டைம் சிம்பிளாக சொல்லணும்னா எவ்வளோ நேரம் உங்களோட வீடியோவை உங்களோட ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க ஃபுல் வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்களோட வாட்ச் டைம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் உங்களோட வீடியோ அவங்களால ஃபுல் டைம் பார்க்க முடியலன்னா உங்களோட வாட்ச் டைம் குறையும். இப்போது உங்களோட வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டி வீடியோவாக இருக்கும், அதில் இன்ஃபர்மேஷன் ஒர்த்தியாக இருக்கணும், அவங்கள கீப் இன்ட்ரெஸ்டட் டில் த எண்ட் வச்சுருக்கணும் நீங்கள். அதே சமயத்தில் அதில் நீங்கள் ஒரு லைவ் டெமோவோ ஏதோ நீங்கள் காட்டினீங்கன்னா அவங்க என்கேஜாக இருப்பாங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் நீங்கள் உங்களோட வாட்ச் டைமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த 4 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ என்னோடய ஒரு சேனல்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் காட்டுறேன். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய வாட்ச் டைம் 5.8 ஹவர்ஸ். அதே போல் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 minute and 25 seconds. ஆனால் என்னோடய ஒரிஜினல் லென்த் ஆஃப் வீடியோ பார்த்தீங்கன்னா 6 minutes and 52 seconds. அதாவது 20.8% தான் எனக்கு வாட்ச் டைம் இருக்குது. ஒன்ஸ் யூசர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய வீடியோவை ஃபுல் லென்த்துக்குன்னா அது 25%, 30% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யூடியூப் அந்த மெட்ரிக்ஸை கால்குலேட் பண்ணி உங்களோட வீடியோ, வீடியோ குவாலிட்டியாக இருக்குன்னு கன்சிடர் பண்ணி உங்களோட ரேங்கிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும்.
நெக்ஸ்ட் வந்து கிளிக் த்ரூ ரேட். இப்போ ஒரு வீடியோ சர்ச் பண்ணுறாங்க ஒரு யூசர் போய் யூடியூப் சர்ச் பாரில் சர்ச் பண்ணதும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் கரஸ்பாண்டிங் வீடியோஸ். இப்போ இதை பார்த்த உடனே அந்த கரஸ்பாண்டிங் யூசர் கிளிக் பண்ணாருன்னா உங்களோட சிடிஆர் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 முறை உங்களோட வீடியோ வந்து சர்ச் பாரில் வருது, ஆனால் அதில் 4 பேர் மட்டும்தான் உங்களோட வீடியோவை கிளிக் பண்ணுறாங்கன்னா 4%. இப்போ என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.5%, அதாவது 4% ஆஃப் த பீப்புள் வந்து என்னோடய வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. உங்களோட சிடிஆரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா 2 ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ கேச்சிங் தம்ப்நெயில். உங்களோட தம்ப்நெயில் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும், அது வந்து உங்களோட ஆடியன்ஸை கிளிக் பண்ண தூண்டணும். ரெண்டாவது, உங்களோட டைட்டில். நீங்கள் கொடுக்குற டைட்டில் வந்து இன்ஃபர்மேட்டிவாக ப்ளஸ் அது அவங்களுக்கு தேவைப்படுற கண்டென்ட் இருக்க மாதிரி ஒரு டைட்டில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி ஆடியன்ஸ் உங்களோட வீடியோவை கண்டிப்பாக கிளிக் பண்ணுவார். நெக்ஸ்ட், ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அதை எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களோட வீடியோ வந்து ஹை குவாலிட்டியாக இருக்குது, அதில் தேவையான கண்டென்ட் இருக்குன்னும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது இல்லாமல் நீங்கள் இதை வந்து சோஷியல் மீடியாலையும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இதுக்கு வியூஸ் ப்ளஸ் கமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டா டேக்ஸ். மெட்டா டேக்னு நம்ம எதை சொல்கிறோன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ். இதை 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு வீடியோவை வந்து ரேங்க் பண்ண வைக்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டா டேக் டைட்டில், ஹவு டு ரேங்க் யுவர் வெப்சைட் அண்ட் கூகுள் இன் 24 hours. இது வந்து டைட்டில். அதுக்கேற்ற நான் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அதே போல் என்னோடய டேக்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேங்க் இன் யூடியூப், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரேங்கிங்ஸ். நானே வந்து பிகினராக தான் நான் இப்போ யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோடய ரேங்க் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகிட்டுருக்கு ஃபார் லாங் டெயில் கீவேர்ட்ஸ்க்கு. ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ்க்கு நீங்கள் ரேங்க் பண்ணணும்னா நீங்கள் கண்டினியூஸாக உங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கணும். குவாலிட்டியான ட்ரஸ்ட்வர்த்தியான வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன இந்த சிடிஆர், ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட், வாட்ச் டைம், இதை பேஸ் பண்ணுற மெட்ரிக்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மெட்ரிக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேஜில் காட்ட ஆரம்பிச்சிடும் ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸுக்கு கூட. பட் டைரெக்டாக ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸை நீங்கள் வந்து ரேங்க் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் லாங் டெயில் கீவேர்ட்ஸை ரேங்க் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட வியூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சேனலோட க்ரோத் இன்க்ரீஸ் பண்ண பிறகு நீங்கள் ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸையும் ரேங்க் பண்ண முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படியே விட்டுட்டோம்னா ரேங்க் ஆகிட்டு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இனிஷியலாக ரேங்க் ஆகிற மாதிரி தெரியும், பட் உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த ரிலேட்டட் டாபிக்ஸில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ யூடியூப் அல்காரிதம் வந்து கீப் ஆன் சேஞ்சிங்கில் இருக்கும். இப்போ யூடியூப்க்கு வந்து சர்டன் அல்காரிதம்ஸ் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி வாட்ச் டைம், இந்த அல்காரிதம்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. இதில் சில சேஞ்சஸ் வந்து ஃப்யூச்சரில் வர ஆரம்பிக்கலாம். அந்த ஃப்யூச்சரில் என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வீடியோஸை நீங்கள் வந்து கொஞ்சம் மினிமல் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் 2 வீடியோஸ் போடணும். உங்களோட மெட்ரிக்ஸை வந்து நீங்கள் ரெகுலர்லி பார்க்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் என்ன இருக்குது, சிடிஆர் ரேஷியோ என்ன இருக்குது, எதனால் உங்களோட வியூஸ் குறையுது இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ட்ரை நியூ திங்ஸ், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் உங்களோட டேக்ஸ் எல்லாம் மாற்றி பாருங்கள். நீங்கள் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக ரேங்கிங்கில் இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.